உங்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. நீ ரேம்ப் வாக் பண்ணனா அவன் பின்ன எப்படி இருப்பாமோ அணில் மாதிரி தான் தாவுவான். இயற்கைக்கே மாறாக அப்படி பாயிறான். பார்த்தீங்கன்னா மீன் தண்ணியிலேருந்து உஸ்கின் பாந்துருமா அந்த மாதிரி தாவுறான். நான் எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி. விஜய் ரேம்ப் வாக் போய் திரும்புறாரு. திரும்பும் போது அவர் கையை பிடிச்சி இழுத்துனுக்குறான். அவனும் இப்படி யாரா அவன் பார்த்தா ஒருத்தன் பிடிச்சின்னுக்குறான். அந்த இடத்துல போகாதே என் தலைவான்ற மாதிரி பிடிச்சின்னுக்குறான். பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. டேய் செத்து போச்சு பாஸ் குழந்தை, பெருமை பித்திக்குவியா? ஸ்டாலின் அங்கிள் அவ்வளோதான். அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள், பூமர் அங்கிள். மோடி அவர்களே அங்கிள் வாட் இஸ் இஸ் ராங் அங்கிள். அதெல்லாம் வந்து மேடையிலும் நடிப்பது. அது அங்கே இருக்கிற விசிலடிச்சாங்குஞ்சிகள் ரசிப்பார்கள். கவின் ஆணவ கொலையெல்லாம் பேசுவார்னு பார்க்கலாம். பேசுவோம். துப்புரவு பணியாளர்லாம் பேசியிருக்கலாங்க, அஜித்குமார் பேசியிருக்கலாங்க. எதுவுமே பேசாமல் எப்படிங்கன்னா அதுதான். எம்ஜிஆரை கூட நீ ஏதாவது பண்ணிக்க, வாடகைக்கு எடுத்துக்கோ. ஆனால் அதை வச்சுட்டு கலைஞரை நீ கேவலப்படுத்துகிறேன்னா, நீ வளர்ந்தது உன் குடும்பம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு காரணமே கலைஞர் என்ற கேரக்டர் இல்லைன்னா உன்னை உரு தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். தொண்டர்களாகட்டும் சோஷியல் மீடியாவட்டும் எல்லாமே வந்து லைம் லைட்டில் இருக்காரு சார். அந்த 2 days வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தா லைட்டில் ஏறி உட்காந்துக்கிறது, அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வந்து கரண்ட் கம்பி மேலே ஏறிட்டு இருக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா பணமரம் மேலே ஏறி உட்காந்துக்கிறது, இன்னுமே தேச திருந்த மாட்டேங்கிறாங்க. நீங்கள் திருந்துற மாதிரி என்ன பண்ணுறீங்க? அதான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு சார். நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்தீங்க. இன்னொரு கதை இருக்குது. நேற்று சொன்னாங்க, இவங்க கரண்ட்டு வர்ற மெயின் லைன் மேலே ஏறி 10 பேர் நின்றுட்டானுங்க. ஏன் யாருன்னா கீழே இறங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அவன் கேட்குறாங்க, பங்கு யாரை சொல்கிறாரு? நம்மளை தான் சொல்கிறாரு, திரும்பிலாம் பார்க்காத, அப்படியே நில்லு அப்படின்னா கரண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு போய் கெஞ்சி கூத்தாடி இறக்குறானுங்க. இதெல்லாம் முடிஞ்சு விஜய் பேசுகிறாருல, பின்னாடி இது இருக்கும்ல தட்டி, அது மேலே ஒருத்தன் ஏறி நின்றுக்கிறான். இவன் பவுன்ஸ் எல்லாம் பாரு இறங்கியோடா போடா, என் தலைவன் பேசுகிறான், நான் பார்க்குறேன், இவ்வளோ கிட்டே அவன் பார்க்க முடியும். அடே கீழே வந்து இறங்கியோடா, நீ நடத்து, தலைவன் பேசிட்டோம், நான் இப்படி நல்லா இருக்குது எனக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. கெஞ்சி கூத்தாடியே இறங்கவே இல்லை. விஜய் பேசுகிற வரைக்கும் மேலே இருந்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவன் வாட்டில் அவன் வேலையை பார்க்க போகிறான். அவ்வளோதான், பொய்கோடான்ட்டு அவன் இறங்கி அவன் போயிருப்பான். இதுதான் நிலைமை. அதனால் இவர்கள் அவர் அப்படி வளர்க்கலையே. நீ ரேம்ப் வாக் பண்ணனா அவன் பின்ன எப்படி இருப்பாமோ அணில் மாதிரி தான் தாவுவான். பார்த்தீங்களா, ஷாவ்லின் டெம்பிள் அப்படின்ட்டு இயற்கைக்கே மாறாக அப்படி பாயிறான். பார்த்தீங்கன்னா மீன் தண்ணியிலேருந்து உஸ்கின் பாந்துருமா அந்த மாதிரி தாவுறான். நான் எங்கேயுமே பார்க்கல இந்த மாதிரி. அவனுங்க அதுக்கு மேலே ரெடி ஆகுறானுங்க பவுன்சருங்க. அப்படி தாவணும்னு அப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சி போ அப்படி. ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி தலையோடு அக்யூஸ்டிங்கில் அமைக்கிற மாதிரி அமைக்க வச்சுன்னுக்கிறான். நிமிராத, அப்படியே இரு போய்க்கலாம் அப்படின்னு. அப்போது இவர்கள் வந்து ஒரு இது பார்த்தேன், இந்த வடிவேல்கிட்ட ஒருத்தன் நான் திருந்திட்டேன் அப்படின்னு பண்ணுவான் தெரியுமா, சட்டையை கிழிச்சிட்டு இந்த வரைக்கும் நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பின்னாடி சட்டை கிழிஞ்சிடும். அப்போ சொல்லுவாதுமா வருஷம் இந்த மாதிரி ஒருத்தனை மாடி இருந்தான்னு. அந்த மாதிரி விஜய்கிட்ட போய் ஆயின்னு கத்திட்டு எதிர்றான். அப்படியே விட்டா கை காலெலாம் பிச்சை எடுத்துட்டு போயிடுவானுங்க போல். விஜய் ரேம்ப் வாக் போய் திரும்புகிறாரு. திரும்பும் போது அவர் கையை பிடிச்சி இழுத்துனுக்குறான். அவனும் இப்படி யாரா அவன் பார்த்தா ஒருத்தன் பிடிச்சின்னுக்குறான். அந்த இடத்துல போகாதே என் தலைவான்ற மாதிரி பிடிச்சின்னுக்குறான். அதுக்காக எங்கேருந்து வந்தான்னு தெரியல. அவன் அவ்வளோ பேர் பாதுகாத்தாங்களே, இவர் போயிட்டு திரும்பும் போது அவன் எங்கேருந்து வந்து கையை பிடிச்சி கரெக்டாக அந்த மணிக்கட்டை லாக் பண்ணி பிடிச்சினாங்க. அப்புறம் அந்த இவனுங்க போய் பவுன்சர் பிடிச்சி இழுத்து விட்டோன்னா அப்புறமா விஜய் போனாப்புல. பாரு சார், எவ்வளோ கிரேசி ஃபேன்ஸ் அவங்கலாம். அப்புறம் அவருக்கு அது 5 பைசா பிரயோஜனம் இல்லை. படம் பார்க்கும், டிக்கெட் வாங்கும், 100 ரூபா அதை பேசுதில்ல. எப்படி இருக்கு படம்? 2 மணிக்கு நான் இதுலேருந்து பொன்னேரியிலேருந்து வர்றேன், பைக்கில் வந்தேன்னுவான். நாயை செத்து போதுன்னு குடும்பம் நடத்துட்டுருக்கேன் நாயை அப்படின்னா ஹெல்மெட் வேறு போடாது. வந்து காலையில் 4 மணிக்கு 500 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். எல்லாம் வேஸ்ட்டு தலைவா அப்படின்வான். உன்னை யாரா வருஷம் வந்து உன்னை யாரா வாங்க சொல்ல? 2 நாள் பொறுத்தா அந்த படம் எப்படின்னு தெரிய போகுது. சரி நீ எப்படின்னு பார்த்து தான் தொலைவேன். 2 நாள் பொறுத்து பாரு.
என்ன உனக்கு மெடல் கொடுத்தாங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் ரசிகர் வீட்டில் ஒரு 15 மெடல். லியோ படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுனால வந்த மெடல். பாதி நாய் செத்து போயிருக்கும். இது இவனுங்களும் இல்லை, எல்லா ரசிகர்களுமே சொல்கிறேன். என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்ல. இப்போ செல்ஃபி எடுப்பான் தெரியுமா சார், ஒரே செல்ஃபி. நான் செல்லியாக வச்சுட்டு போகிறான். ஒரு நாள் பொறுத்து அழிக்கும் போது அழிச்சிட்டு போடுவான். அவ்வளோதான். இந்த மோகன்றாங்க சொல்லுவார், இந்த பட்டிமன்ற பேச்சாளர், எதுக்குடா அப்படி கஷ்டப்பட்டு செல்ஃபி எடுக்கிற, அப்படியே வச்சுன்னு இருக்க போகிறேன், 4 நாள் வீடியோ வச்சுட்டு காமிச்சிட்டு இருப்பேன், அப்புறம் அழிச்சிடுவேன், இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும்? அதுதான் இப்போ இதே தான் சினிமா பார்க்க எதுக்கு போய் இந்த மாதிரி முண்டி அடித்து பார்க்கணும்? அதை விட கொடுமை உச்சி வெயில். ஆமாம் சார். இளைஞர்களாலேயே தாங்க முடியல, நல்ல வயசு பசங்களாலேயே. நீங்கள் உங்களுக்கு யாருக்கு அதிக பவர் இருக்கும்? வயசு வாலிப வயசில் நல்லா பவர் இருக்கும். வயது ஏற ஏற அந்த இது குறையும். குழந்தைகளுக்கு சுத்தமாக இருக்காது. டீஹைட்ரேஷன். பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. டேய் செத்து போச்சு பாஸ் குழந்தை, பெருமை பித்திக்குவியா? உனக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இருக்குது. உனக்கு வந்து பிறந்தது பாரு, அது குழந்தை இல்லைன்னு குழந்தை பெறும் மையங்களில் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கட்டி காத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் வீட்டில், எத்தனை பேர் ஈஸியாக பிறந்து தூக்கிட்டு வர்றாங்க கும்பலில். அட தட்டி விட்டு கீழே விழுந்துச்சு, 2 பேர் கழுத்துலேயே மிதிச்சிட்டான், முடிஞ்சிச்ச கதை. ஐயோ சாரிங்கன்னுவான், சாரிம்மா அவ்வளோதானே, உயிர் போச்சு. 10 மாதம் சுமந்ததை கூட பற்றி கூட கவலைப்படலையா அந்த லேடி? பேத்துக்கலாம் ஒன்று அப்படி தானே? தலைவனை பார்த்துட்டேன், என்ன பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு அம்மா வந்து என் ஹஸ்பண்டை விட மேலானவர் அவர் அப்படின்னு வடிவேல் ஒரு மீம் ஒன்று போட்டாங்க பாருங்க, கிக்கி கிக்கின்ட்டு போவாங்க. அதனால் அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அதை பார்த்து 4 பேசும். அதனால் அது மாதிரி இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தே இருந்திருக்கு. எம்ஜிஆர் போஸ்டர் இருக்குல்ல, அதை போட்டு படுத்துக்குவாங்க சில லேடிங்க, என் தலைவன் கூட நான் படுத்திருக்கேன் அப்படின்னு. நடிகர்களை பற்றி அந்த மாதிரி கிரேஸாக இருக்குது. நடிகர்கள் ஃபோட்டோ வச்சுட்டு உயிர் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நடிகர்கள் அதே தானே, ஆண் பால் பெண் பால் என்ன, எல்லாருக்கும் உணர்ச்சின்றது உணர்வுன்றது ஒன்று தானே. சும்மா இதை உருட்டிக்குங்க வெளியே, அது தனியாது. அதனால் இதெல்லாம் இந்த நடிகர்கள் மேலே உள்ள கிரேஸ். நீங்கள் தான் அதை கரெக்ட் பண்ணணும். உங்களா அவர்களே அரசியல் பயப்படுத்துறதுக்கு நீங்கள் அரசியல் பேசணும். நீங்கள் அரசியல் பேசுனா 10 பேசுனீங்கன்னா அதில் 4 அவன் மண்டைக்குள்ளே போகும். போச்சா போகல சார், போச்சா போகல சார், போச்சா போயிடுச்சா, வால் மட்டும் நிற்கிது சார், டேய் என்னடா கேட்டேன் சார், பல்லி போயின்னுக்குதுன்னு கதை சொல்லுவாங்க சின்ன வயசில். அந்த மாதிரி தான் இவனுங்க மைண்ட் செட்டு. ராம்பாகில் தலைவனை பார்த்துட்டேன் போயினேரு, ஏய் என்னடா பார்க்கலையா பேசுகிறத, போயா அங்கே போய் வண்டியில் உட்காந்தோன்னா யூடியூப்பில் பார்க்க போகிறோம், யூடியூப்லேயே பார்த்துக்கலாம்ல. அதுக்கு ஏன் நான் மாநாட்டுக்கு வந்தேன்? அது தலைவனை பார்க்க வந்தேன், பார்த்தியா ஒரு மாதிரி பார்த்துட்டேன், பாஞ்சு காலை பிடிக்கலான்னு பார்த்தேன், அவனுக்கு கூட கருப்பு இது அவன் பிடிச்சி இது பண்ணிட்டான். இவனுக்கு லெவல் அவள் தான் காலை போய் பிடிச்சிக்கணும் தலைவனை. பிடிச்சா நான் காலை வரனே தலைவர் காலை பொத்துன்னு கீழே விழுந்தாரு தெரியுமா அப்படின்னு. அதனால இவ்வளோ லெவல் தான் இவர்கள் லெவல். அதை சரி பண்ணுற வேலை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அரசியல் பேச பேச அவன் தயாராகும். ஆனால் அவர் அரசியல் பேசுகிறத விட்டுட்டு இப்போ ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அங்கிள் அப்படின்றது வந்து ரொம்ப அவர்கள் லெவலுக்கு பேசுகிறாரு. நான் என்ன சொன்னேன், இவர்களை அரசியல் படுத்தி வேறு லெவலுக்கு எடுங்கன்னா இவர் அவங்க லெவலில் பார்த்துக்கினார் கூட போய் பார்த்துக்கினா அப்புறம் என்ன சொல்லலாம், அங்கிள் சொல். அதான் நான் எழுதி கொடுத்தேன், இது எழுதி கொடுக்குறது தானே, ஸ்டாலின் அங்கிள், அவ்வளோதான். அங்கிள் இட்ஸ் வெரி ஆங் அங்கிள், பூமர் அங்கிள், அதான் வேற என்ன காண்டாயிட்டாங்களா அவங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஏடிஎம்கில் சொல்கிறாங்க, தவழ்ந்த பாடி ஊர்த்த பாடின்னிய நாங்கள் எவ்வளோ தடவை சொன்னோம், இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, அரசியல் பேசுங்கன்னு சொன்னப்போ கதறியா கதறுன்னல்ல, நீ ஒருத்தன் கதற விட்டானா அங்கிள்னு அவ்வளோ கோவம் வருது. நாளைக்கே என்ன சொல்லுவார், எனக்கும் உதயநிதிக்கும் 1-2 வயதுகள் தான் வித்தியாசம், அந்த அடிப்படையில் நான் அங்கிள் என்று சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அவர் சொன்ன அங்கிள் வேற, அங்கிள் பூமர் அங்கிள், அந்த கோபி சுதாகர் பண்ணுவாங்களா பூமர், அதான் நம்மளே கொஞ்சம் பேர் புத்தி சொன்னான்னு சொல்லுவான், போயா பூமரு போயா, சும்மா இதையே சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நீ சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னு நான் கேட்கல, தெரியாது எனக்கு, போயா அப்படின்வோம். நாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறோம் தெரியுமா? பார்த்தோமே நீ மார்க் வாங்கினது, வீட்டை ஏமாதி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டினது, ஃபெயில் ஆகிட்டு நீ இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறியான்னு. ஒரு பார்த்தா சொல்லுவான், உன் வயசில் இவரெல்லாம் எப்படி இருக்காரு, நீ இருக்க, உன் வயசில் கூட அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிட்டாரு, நீ என்ன பண்ணுறனோ. அந்த மாதிரி இந்த வயசு இந்த இது ஒப்பீடு இதெல்லாம் வந்துலாம் இப்போ பூமர் தனமாக மாறி போச்சு. நீ அப்பாவே கூட சொல்கிறேன், பையனுக்கு ஒரு நல்ல ஒரு இதை
உன்னுடைய நாலேஜ்லேருந்து இன்னொரு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு அவனை தள்ளி விடுற வேலையை பார்க்கணும். நீயே குடிச்சிட்டு வந்து வீட்டில் அந்த பாட்டிலை போட்டுருந்தா அந்த வாசனையை பழகி அவன் கொஞ்சம் ஊற்றி அந்த மூடியில் இருக்கிறத குடிச்சு பார்ப்பான். அப்புறம் அப்பாவே குடிச்சிட்டு அம்மா போட்டு மிதிக்கிறாரு, நம்ம அதான் வீரன் நினச்சிக்குவோம். சிகரெட் அவனை விட்டால் வாங்க விடுறது. அவன் வாங்கும்போது அப்பா ஸ்டைலாக குடிக்கிற நம்ம ஒன்று வச்சு பார்ப்போன்னு பார்ப்பான். கொஞ்சம் ஸ்கூல் லைஃப் வரும்போது சிகரெட் குடிக்கிறது வீரன்னு நினச்சிக்குவோம், ஆம்பளைத்தனம் நினச்சிக்குவோம். அந்த ஒரு சிங்கன்னு சொல்லிக்கிறாருல்ல, அது மாதிரி சிகரெட் குடிச்சா ஆம்பளை அப்படின்னு. அப்படி தானே பழகுது. பலரையும் கேட்டு பாருங்களேன், சின்ன வயசில் ஜாலியாக ஆரம்பித்தோம், அப்படி குடித்தாதான் ஒரு இதுவாக இருந்தது. நீங்கள் அந்த ஐடி சென்டர் இதெல்லாம் போனீங்கன்னா அது அப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கும், சிகரெட்டு பழகிருக்கும். குடிக்கிற ஸ்டைல்லாம் பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே உலகமே வேறு எதுலேயே இவன் மட்டும் இதில் இயங்கிட்டு இருப்போம். அப்படி சிகரெட் அதில் பார்த்துக்குவோம், மறுபடியும் என்னமோ ஒரு இதை கண்டுபிடிச்ச மாதிரி அவர் அந்த சிகரெட்டை இது பண்ணுவார். இன்னும் நாளாக கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா சரி அப்போ அந்த ரசிச்சு அதெல்லாம் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. அப்போ என்ன கேட்டால் சொல்லுவான், ஒரு 50 வயசில் அப்படியே பழகிட்டேன்பா, ஒரே நுரையீரலில் சளி சேர்ந்துக்கிட்டு மூச்சு விட முடியல, என்னன்னு கேட்டால் சிகரெட்டை விடுன்றாங்க. ரத்த நாளெல்லாம் சுருங்கி போச்சு, நடக்கிறதே மூச்சு வாங்குது, பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி தான் விடுறதுன்னு தெரியல. இதுதான். அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இந்த பூமர் அங்கிள், இந்த அங்கிள்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு முதல்வர், அவர் அதற்குரிய மரியாதை கொடுக்கணும். நீங்கள் ஒரு கட்சி தலைவர், அப்போ கட்சி தலைவர் முதல்வர் அந்த திமுக ஆட்சி அதை விமர்சிக்கணும்னா அப்படி தான் விமர்சிக்கணும். அப்புறம் என்னது நரேந்திர தாஸ் பாயிட்டாப்ல அவரை, பாய்க்கு எதிராகிறான்னு பாய் ஆகிட்டாப்ல அவரை. நரேந்திர தாஸ் மோடி அவர்களே அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா இவருடைய இயல்பான பேச்சு எது தெரியுமா? இந்த செயலி வெளியிட்டப்போ பேசினார் பாருங்க, அதுதான் இவருடைய வழக்கமான பேச்சு. மக்களோடு செல், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களுடன் வாழுங்கள், இப்படி இதுதான் இவருடைய பேச்சு. அது நடிப்பு. மோடி அவர்களே அங்கிள், வாட் இஸ் திஸ் ராங் அங்கிள், அதெல்லாம் வந்து மேடையிலும் நடிப்பது. அதை அங்கே இருக்கிற விசிலடிச்சாங்குஞ்சிகள் ரசிப்பார்கள். பரவலாக பார்த்து கொண்டிருக்கிற அரசியல் ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், இன்னும் பலரும் வந்து சிரிப்பார்கள். பொதுமக்கள்கிட்ட ரீச்சே ஆக மாட்டீங்க நீங்கள். அவங்கள பொதுமக்கள்லாம் விடுங்க, உங்கள் கட்சிக்காரங்கள்ட்டே கொஞ்சம் ஓரளவு சிந்திக்கிறவன் இருப்பான்ல, ஏதோ படத்தை பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சரி நம்ம வந்து இவங்க 2 பேரும் வேலைக்கு ஆக மாட்டான், தலைவர் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவங்களாம் இப்போ வந்து போய்க்கிறான். தாடி பாலாஜி மாதிரி அவனெல்லாம் போய் கேட்டுனா தான் சொல்கிறான், நாங்கள் ஏதோ விக்ரவாண்டில் பேசினா ரசிச்சோம், நல்லா இருந்தது, அதே கொண்டு வந்து அதே ஸ்டைல்லே பேசுனாங்க. பாதி சார் இன்னொன்று எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்டோரி கூட வந்து ஸ்டாலின் சீமானை பார்த்து தான் ஸ்டோரி சொல்கிறதா இருக்குது. ஸ்டோரி எல்லாருக்கும் பொதுவானது சொல்கிறாப்புல, எதுவுமே தொட மாட்டேங்கிறாங்க. கவின் ஆணவ கொலையெல்லாம் பேசுவார்னு பார்க்குறோம், பேசணும். துப்புரவு பணியாளர்லாம் பேசியிருக்கலாங்க, அஜித்குமார் பேசியிருக்கலாங்க, எதுவுமே பேசாமல் எப்படிங்கன்னா அதுதான். நீங்கள் எப்போ சப்ஜெக்ட் பேசுகிறீங்களோ, எப்போ மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டி, இப்போ எடப்பாடி போகிறாருன்னா மாவட்ட பிரச்சனையே பேசுகிறாரு, மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அதையும் சேர்த்து பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசினாதான் நீங்கள் மக்களுடைய உள்ளங்களை பதிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்களெல்லாம் கட்சி ஆரம்பித்துட்டு தான் வீடுகளுக்கு சென்று இருப்பீர்கள், நாங்கள் வீட்டில் இருந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறோம், வீட்டில் யார் தருதலாம் திட்டிகிட்டு இருப்பாங்க, தருதலை போய் எப்போ படம் பார்த்தாலும் இங்கேருந்து போய் பைக் எடுத்துகிட்டு போகுது, ஊரை சுற்றுது, ஹெல்மெட் போட மாட்டேங்குது, இப்படியே திட்டுவாங்க. அவர் வந்து உள்ளங்களை உள்ள நுழைஞ்சிட்டாராம். இப்போ உள்ள கேட்டால் அவ்வளோ திட்டுவாங்க. ஏன்னா ஒரு பையன் பாருங்கள், 2 பேர் அரியலூர்லேருந்து வந்துக்கிறான் பைக் எடுத்துக்கிட்டு, மாநாடுலாம் அட்டன் பண்ணிட்டான், போகும்போது லாரி பின்னாடி கொண்டு விட்டானுங்க. 2 பேரும் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். தேவையா? ஹெல்மெட் போடாமல் புஷியே சுற்றுறாரு. ஆமாங்க. நீ ஏன் இப்போ வழிகாட்டணுன்னா அப்போ கூட என்ன பண்ணுவான்? அவர் ஓட்டுறது பார்த்தீங்களா? இவர் அங்கிள்னு ஸ்டாலினை சொல்கிறாரு, அவர் தான் அங்கிள் மாதிரி ஓட்டுன்னு போகிறாரு, அங்கிள் தான் அவர் அங்கிள் மாதிரி ஓட்டுன்னு போகிறாரு ஹெல்மெட் போடாமல். இதெல்லாம் என்ன முதல் காரணம் சொல்லுங்கள்? இப்படி நீ பண்ணனா மற்றவன் அதனை பண்ணுவான். பேருக்கு குழந்தைகளை அழைத்து வராதுன்றீங்க, எங்கெல்லாம் பவுன்சர் போட்டல, மேடையில் யாரும் யாரை பவுன்சர் போட்டல, மாநாடு திடலில் போடணும்ல, குழந்தைகளோட வந்து உள்ளே விட முடியாது, வெளியே போன்னு சொல்லணும்ல. அவன் உள்ள வரைக்கும் வந்து அந்த குழந்தை ஒரு வழியாகி லயலாமணி தூக்கிட்டு போவார் பார்த்தீங்களா? ஆமாம் சார். செத்து போயிடுங்க குழந்தைங்க. வெயில் ஒரு பக்கம், எல்லா ஜனங்களும் ஒன்றா கூடுறதுனால ஒரு வெப்பம் உருவாகும், அது ஒரு பக்கம். அந்த குழந்தைக்கு என்ன தாங்குற சக்தி இருக்கும்? பால் கொடுக்க முடியுமா அங்கே வச்சுக்கிட்டு? பால் குடிக்கிற குழந்தை அறிவு வேணாம்,
இந்த மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கீங்க. நல்ல நேரம் ஏதோ அவர்கள் எடுத்து வெளியில் கொண்டு வந்து இதை பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மானால் வர முடியுமா? கிரீஸ் தடை வச்சுக்கிறேன். அது ஆண் அணில்னாலும் பெண் அணில்னாலும் ஏற முடியாது. அது போய் சுற்றிட்டு வரதுக்குள்ளே 2 ஹவர் ஆகும். என் குழந்தை அங்கே போயிருக்குங்க, என்னை விடுங்க, நான் விட்டுருவானுங்களா நம்ம ஆள் பம்மா அப்படியா ஏதாவது சொல்லிட்டு முன்னாடி படம் பார்க்குறியான்னுவாங்க. இதுதான் நிலமை. அதனால் இவர் வந்து அந்த மாதிரி வளர்க்கலை. இவர் அதே மாதிரி பேசுகிறாரு, அங்கிள்ன்றாரு, அதெல்லாம் சொல்கிறாரு. கலைஞரை விமர்சிக்கிறார். எம்ஜிஆருக்காக கெஞ்சினார் கலைஞர்ன்றாரு. அது கலைஞருடைய அரசியல். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா கலைஞர்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா காலியாக இருப்பீங்க. இவர் எம்ஜிஆர் வந்து எதிர்ப்பாக ஒரு படம் எடுக்கிறாரு, சட்டம் முறையிட்டார். இந்த மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார். எப்படிப்பட்ட எம்ஜிஆர்? அவர் தான் சினிமாவில் அவர் என்ன நினைக்கிறார் அதான் நடக்கும். அப்படிப்பட்டவர் முதல்வராக இருக்கார். அப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்? அந்த காலத்துலலாம் நான் பார்ப்பேன், பேட்டி கொடுக்குறவங்க எம்ஜிஆரை பற்றி சொல்லாமல் பேட்டியை முடிக்கவே மாட்டாங்க. அது ஒரு இது மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி. இவங்க எம்ஜிஆர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் தான் முடிப்பாங்க. எம்ஜிஆர் சேர்த்தோன்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. அது நடிப்பு கூட்டம் தானே, சினிமா கூட்டமே அப்படி தானே. எவன் நல்லா இருக்கானா அவனுக்கு நல்லா கண்ணு தெரியும். எஸ்எஸ்ஆர்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தார். முதல் எம்எல்ஏ திமுகவில் ஒரு நடிகராக முதல் எம்எல்ஏ எஸ்எஸ்ஆர் தான், எம்ஜிஆர்லாம் கிடையாது. அவர் இறந்து போனப்போ 4 பேர் கூட இல்லை நடிகர்கள், இளம் நடிகர்கள். இதே அந்த எஸ்எஸ்ஆர் பெரிய பட நிறுவனம் வச்சு அவர் புள்ள அந்த நிறுவனத்துக்கு அடுத்து வரப்போகிறான்னா 100 இளம் நடிகர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. ஏன்னா எஜமான் செத்தா எவனும் வரமாட்டான், எஜமான் வீட்டு நாய் செத்ததுன்னா வருவான். ஏன்னா அங்கே வந்து அழுதுகிட்டு இருப்பான். அந்த நாய் அன்னைக்கு வந்தப்போ கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்ததுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குங்கன்னு. ஏன்னா அப்போ தான் எஜமான மனசில் இடம் பிடிக்க முடியும். நாய் மேட்ரு கிடையாது, நாய்க்காக அழுது எஜமான் மனசில் இடம் பிடிக்க முடியும். எஜமானே செத்து போயிட்டா அந்த நாயை செத்து போச்சு, இனிமேல் நமக்கு என்ன இருக்குது, இங்கே என்ன ஆக போகுதுன்னு வரமாட்டாங்க. இது ஒரு வழக்கத்தில் இருக்கிற ஒரு பழமொழி மாதிரி. அந்த மாதிரி எஸ்எஸ்ஆருக்கு நடிகர் சங்கம் ராதாரவியும் இவரும் தான், சரத்குமார் தான், மாலைகள் எல்லாம் வச்சு நிற்கிறாங்க ஊர்வலமாக போய் போடலான்னு. யாரும் வரல. ஒரு 4-5 பேரோட போய் அவர் போட்டார், ராதாரவியும் சரத்குமாரும். இதுதான் நிலமை. எம்ஜிஆருக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, என்னென்ன பேசுனாங்க, ஃபேம் இல்லை, அதனால் அந்த ஒரு இது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டைரக்டராக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவ்வளோ பவர்ஃபுல்லு. இவர் அந்த சட்டமுறைட்டெல்லாம் எடுத்து ஓடுறோம். எம்ஜிஆருடைய கோபத்துக்கு ஆளாகிறார். ஆட்சிக்கு எதிராக எடுத்த படங்கள்லாம் அது ஒன்று. அப்போ எம்ஜிஆர் நினச்சிருந்தா இவரை அதோடு முடிச்சு விட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் இவரை பாதுகாத்தது கலைஞர், திமுக கலைஞர். அதற்கு பிறகு இவர் கடனாளி ஆகி பல பிரச்சனைகளை மாட்டினப்போ கலைஞர் செய்த உதவிகள் ஏராளம். அது இன்றைக்கும் திமுக இவர் இப்படி பேசி முடித்தோன்னே திமுக அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க திமுகவில் பலரும் பேசுகிறது, எஸ்ஏசின்ற ஒரு கேரக்டரே கலைஞர் இல்லைன்னா கிடையாது, எஸ்ஏசியே கிடையாதுன்னா நீ எங்கே? அந்த நன்றி கூட இல்லாமல் கலைஞரை திட்டுற. நீ உன் அரசியலை பண்ணிக்கோ, யாரும் கேட்கல. எம்ஜிஆரை கூட நீ ஏதாவது பண்ணிக்க, வாடகைக்கு எடுத்துக்கோ. ஆனால் அதை வச்சுட்டு கலைஞரை நீ கேவலப்படுத்துகிறேன்னா, நீ வளர்ந்தது உன் குடும்பம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கு காரணமே கலைஞர்ன்ற கேரக்டர் இல்லைன்னா உன்னை உரு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தார் பலரும் வந்து திமுகவில் மூத்த முன்னோடிகள் பலரும் இந்த திரைத்துறையெல்லாம் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன அரசியல்னு தெரியல, அவனும் எழுதி கொடுத்தாம பேசுகிறீங்க. எழுதி கொடுத்தவனுக்கு தெரியாது எஸ்ஏசி பற்றி. எஸ்ஏசியை கேட்டால் சொல்லுவார். அவர் ஒரு பேட்டி கொடுத்துருவா, அவர் தான் நாளை நம்ம இதில் லிப் மூவ்மெண்ட்டு மிஸ் ஆச்சுன்னு எம்ஜிஆர்ட்ட சொன்னேன். மறுநாள் போகும்போது என்னை அனுப்பிச்சி விட்டான் அசிஸ்டன்ட், அடுத்த படத்தில் பார்த்துல அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் அவர் இயற்கையாகவே எம்ஜிஆர் மேலே ஒரு கோபம் இருக்குது. அவர் படங்கள்ல இது பண்ணார். நான் சிகப்பு மனிதன் படம் வந்ததில்ல, ரஜினி இது, அதெல்லாம் எம்ஜிஆர் பீரியடில் தான் வந்தது, 86ல் நினைக்கிறேன். அது ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் அந்த ஒரே இதெல்லாம் நடக்கும், பாலியல் பலாத்காரம் அது இதுன்னு. ரஜினி வந்து இந்த இது மாதிரி சொல்லுவார். அதில் இவரும் எஸ்ஏசியாக இருப்பார். ஆமாம் சார், ஒரு டாக்டர் மாதிரி வருவார். நான் யார் அது நார்த் இந்தியன் பார்த்தா அப்புறம் எஸ்ஏசி தான் மாதிரி வந்துட்டு நீங்கள் தானே எனக்கு டாக்டர் தெரியும் எனக்கு, நீ டாக்டர் இல்லை எனக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி படங்கள் வந்த பொழுது உங்களை இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்க முயற்சிப்படுத்த பொழுது உங்களை பாதுகாத்தவர் கலைஞர். கலைஞர் பின்னாடி இருக்கிறார்ன்றதுனால எம்ஜிஆர் விட்டார், சரி போய் தொலைப்போ அப்படின்னு விட்டார். இல்லாட்டி முடிச்சு விட்ருப்பாங்க. அந்த நன்றி இருக்கா? அதே மாதிரி விஜயகாந்தை வந்து அவருக்கு எஸ்ஏசி மேலே பயங்கர மரியாதை. ஏன்னா 2 படம் அவர் வாழ்க்கையை திருப்பி விட்ட படங்கள் எஸ்ஏசி படங்கள். 17 படங்கள்கிட்ட எஸ்ஏசிக்காக நடிச்சிருக்காரு. எஸ்ஏசி கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, விஜய்க்காக அவர் படம் நடிச்சு கொடுத்தாரு. இவர் தான் விஜய் அடையாளம் காட்டினவர். விஜயகாந்துக்காக தான் அந்த படம். அதில் விஜய் இவர் அடையாளம் காட்டினார். அதுக்கப்புறம் அப்படி இப்படி வந்தீங்க, பரோட்டா குருமா அப்படின்னு பாடிட்டு வந்தீங்க. விக்ரமன் வந்து
ஒரு படம் பூவே உனக்காக பூவே உனக்காக பூவே உனக்காகன்னு வந்து Master அந்த ரசிகர்களை மாற்றி விட்டாப்புல. இல்லாட்டி இன்னும் மாமியார் முதுக்கு தான் தடவிட்டு இருந்திருப்பாரு. மாற்றி விட்டாப்புல. அதுக்கப்புறம் ஃபாசில் வந்து முதல் மரியாதை இது காதலுக்கு மரியாதை இந்த கல் தாட்டு மாற்றி விட்டாப்புல. ஒரு வகையான ரசிகர்கள் வந்தாங்க. அப்புறம் அப்படி இப்படி போனீங்க. அப்போ உங்களுக்கு அதே விக்ரமன் இன்னொரு படம் கேட்டப்போ நடிக்க முடியாதுட்டார். அந்த படம் தான் சூர்யா நடிச்சார்னு நினைக்கிறேன். ஓகே சார். உன்னை நினைத்து நான் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டேன் முடியாதுன்ற மாதிரி விக்ரமனும் கண்டுக்கல. ஏன்னா நான் சூர்யா வச்சுன்னு அந்த படம் நான் இன்றைக்கும் பேச போகிற படமாக தானே. அப்போ இந்த மாதிரி இவருடைய ட்ராவலு இவர் எந்த காலத்துலேயும் விஜயகாந்த் என் அண்ணன் திரைப்படங்களில் சொன்னதே கிடையாது. ஆனால் ரஜினியை அண்ணாமலை தம்பி நான், தளபதியுடைய தம்பி நான், இளைய தளபதினு உருட்டியிருந்தார். ஏன் சினிமா பொறுத்தவரைக்கும் ரஜினி பெரிய ஆள். ஆனால் ரஜினியை உருட்டி அந்த ரசிகர்களை கையில் எடுக்கணும்னு. அதே மாதிரி இப்போ அரசியல் வந்தோன்னா விஜயகாந்த் ரஜினிகாந்தை சொன்னால் அங்கே ஓட்டு போடுவாங்களா? விஜயகாந்தை சொன்னால் அவன் தேமுதிக ஆகணும். அதுக்கு விஜயகாந்த். இந்த பக்கம் ஏடிஎம்கேலேருந்து எம்ஜிஆர். இருவரும் எடுத்துட்டு ஏடிஎம்கே எப்படி இருக்கோ எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்ன கெட்டா போச்சு. 21% இந்த அமித்ஷா வந்து பார்த்து பேசிட்டு 21, 18, 39% நின்று அடிச்சு காலி பண்ணிடுவோன்ற அளவுக்கு பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆரை வாடகைக்கு எடுத்துக்கின்னு அப்போ என்ன அர்த்தம்னா விக்கிரவாண்டியில் எடுத்தீங்களான்னு சிம்மான் கேட்குறாரு. இவர்களை விக்கிரவாண்டியில் வாடகைக்கு எடுத்தீங்களா, இப்போ ஏன் வாடகைக்கு எடுக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியுது நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம், இவர்களையும் கூட வச்சுக்கணும். கம்பெனியில் 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றா, ஏற்கனவே 5 பேர் இருக்கிறாங்க கொள்கை தலைவர்னு, இவங்கள 3 பேர் அட்மிஷன் போடு அப்படின்னு அட்மிஷன் போட்டு எடுத்துகிட்டு விட்டுறாங்க. மாநாட்டு முகப்பிலனா வைப்பானா? கொஞ்சம் கூட அதுக்கு வைக்கப்படல. அவங்க கேட்டால் அவர்கள் பொதுத் தலைவர் கொடுக்குவா 100 பேர் மதுரையில் தான் நடத்துறீங்க. முத்துராமலிங்க தேவர்லேருந்து எல்லாரும் வைக்க வேண்டியது தானே, இமானுவேல் சேகரன் எல்லாத்தையும் வைக்க வேண்டியது தானே. தைரியம் இருக்கா? கிடையாது. நீங்கள் ஆணவ குறை கண்டிக்கவே தைரியம் இல்லையா சார்? இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் மாநாடு முடிஞ்சிடுச்சு சார். அடுத்தது என்ன பண்ணுறதா பிளான் ஐடியா சார் அவருக்கு? சிங்கம் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான். சிங்கம் தூங்குறது பார்த்துருக்கீங்களா? அம்மா தூங்கின்னு இருப்பாங்க. கிட்ட போனீங்கன்னா கடிச்சு வச்சுருவாங்கள. அதனால் அப்படியே இருக்குது. வேறு ஏதாவது நான் பெரிய நிகழ்ச்சி நடந்தால் அறிக்கை வரும். அவ்வளோதான். அதுலேயும் 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு அது 4 அது வரும். கையெழுத்தையே இப்போ புசி போட கற்றுக்கிட்டு இருக்காராம். அப்படியா? அண்ணே நானே போட்டுறேண்ணே. சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது போ. அந்த மாதிரி தான். வேற என்ன அடுத்து என்ன ஐடியா? மக்களை சந்திக்கிற ஐடியா டெய்லியும் வந்து மக்களையா அவர்கள் கட்சிக்காரர்களே அவர் சந்திச்சாலே பெரிய விஷயங்க. அதான் பாலாஜி சொல்கிறான். நீங்கள் கட்சி இப்போ கலைஞர் இருந்தார், எல்லா காலத்துலேயும் அறிவாலயத்துக்கு வந்துடுவார். கட்சி தலைவர்கள் மாவட்டத்துலேருந்து வருவான், தேடுவான், பார்ப்பான், பேசுவான், போவான். எம்ஜிஆர் அந்த பெட்டி நகரில் இருக்குது அந்த ஆஃபீஸ், பாஜக ஆஃபீஸ் இருக்குல்ல, அது பக்கத்து அந்த போக் ரோட்டில் தான் இருக்கும் அந்த ஆஃபீஸ். அங்கே எப்போ வந்துடுவார். இல்லை சத்யா ஸ்டுடியோ, அவர் இருக்கிற இடத்துல யார் வேணால் வந்து தலைவர்கள் மற்றவங்களும் பார்ப்பாங்க. அப்படியே மீறி போனால் கோபால இதில் ராமாபுரத்தில் போய் எல்லாம் பார்ப்பாங்க. இப்படி எம்ஜிஆர் ஈஸி ஆக்சசிபிளாக இருந்தார். கலைஞர் ஈஸி ஆக்சசிபிள். ஆனால் இவர் பனையூர் தான். ஜெயலலிதா கூட ரோட்டில் போகும்போது பார்க்கலாம். வணக்கம் 4 தடவை வணக்கம் சொன்னீங்கன்னா 5ஆவது தடவை ஒரு பிசி நிற்பான். என்ன டெய்லி ஒரு கையில் ஏதோ வச்சுட்டு வணக்கன்ற அம்மா கேட்டாங்கன்னு. இல்லையா அந்த மாதிரி விஷயம் மாவட்ட செயலர் கொடுங்க, நடவடிக்கை வரும். நீங்கள் இதில் அவங்க சட்டசபை போகிறாங்கன்னா செக்ரட்டரியேட்டு இறங்குனா எல்லாத்தையும் மனு வாங்குவாங்க. லைனாக அவங்க கார் நிற்கிற இடத்துல லைனாக கும்பல் நிற்கும், மனு வாங்குவாங்க. சில டைமில் அவங்களுக்கு டயர்டாக இருக்குது இந்த மாதிரினா நீங்கள் வந்து கொடுத்துருங்க, நான் இது பண்ணிடுறேன், நான் போகிறேன்ட்டு போவாங்க. ஓட்டு போட போனால் கூட பர்மிஷன் கேட்டு நிற்பாங்க. பார்த்துறீங்களா? நான் போட்டுமா ஓட்டு? அஜித் கேட்பார் அதே மாதிரி, நான் ஓட்டு போட்டுமா முன்னாடின்னு. சிஎம் நீங்கள் பொது இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். இவங்க போனால் யார் கேட்க போகிறா? இருந்தாலும் பர்மிஷன் நான் போட்டுமான்னு அந்த அதிகாரத்தை நான் தப்பாக பயன்படுத்துகிறேன். அப்போது அந்த ஆக்சசபிள் வந்து எல்லார்ட்டையுமே வந்து இருந்தது. கட்சிக்காரன்னு பார்க்க முடியவங்களா? இவர் கூட உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு உட்கார வச்சு, என்னையா சரி தலைவரே போச்சு போ முடிஞ்சு கிளம்பு அடுத்த வர சொல்லு ஏதோ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒன்றிணைவன் வா அப்படின்ட்டு போய் அவன் வருவான். கம்பெனிலேருந்து லேப்டாப்பில் காமிப்பான், அந்த வேலையெல்லாம் பண்ணுப்போ அப்படின்னு கம்பெனி ஆக்கி விட்டாங்க. இங்கே அது கூட இல்லையே. பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் கம்பெனி ஒரு பக்கம். இந்த யார் எந்த தலைவரில் எங்கே போய் பார்க்கணும்? கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கணும்ல. ஏடிஎம்கே எடுத்திங்கன்னா ராயப்பேட்டில் இருக்குது, டிஎம்கே எதுனா இங்கே இருக்குது. இதில் கூட இப்போ ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியமூர்த்தி பவனில் கூட முன்ன
முன்னெல்லாம் யாராவது வந்து பட்டா போகிறவனுக்கு இந்த கிரவுண்டு என்ன யோ போயா கட்சி ஆஃபீஸ் அது அப்படியா காலியாக கிடக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இப்போ இவரெலாம் அந்த இவர் செல்வப்பருந்தெல்லாம் வந்த பிறகு அப்படி ஆள் நடமாட்டம் இருக்குது. பாஜக ஆஃபீஸ்லேயும் கூட்டம் இருக்கும், அது இதுன்னு இருக்கும், ஆஃபீஸ் செக்ரட்டரி எல்லாமே இருக்காங்க. வேறு எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் பக்கத்துலேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்குது, அங்கே தூங்கின்னு இருப்பாங்க, அப்படி ஏதாவது இருக்குது. இங்கே எங்கேயா இருக்குது ஆஃபீஸு? பனையூருக்கு போனால் அந்த தெருவில் வேணால் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த கதவுகள் அப்படியே இருக்காங்க. மண்ணா மூடா கதவுகள் உன் கதவு, நீ ஒரு மூடன், என்னது மூடா கதவு உன் கதவுன்னு வேணாம், அந்த மாதிரி மூடி இருக்கும். அதே மாரி கண்ணுக்குன்னு விட்டு பார்த்திங்க வச்சுங்க, அந்த சைடு குச்சி வச்சு குத்தி விட்டுரும், இங்கே பார்க்குற நீ அப்படின்னு. அதனால் நீங்கள் எங்கே போவீங்க, யாரை பார்ப்பீங்க? அட சென்னையில் மையப்பகுதியில் ஏதாவது ஒரு கட்சி ஆஃபீஸை போட்டு 4 நிர்வாகி உட்காந்து ஒரு 10 புகார் மனு வரும், உதவி கேட்டு வரும், கட்சிக்காரனை பற்றி வரும், இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு வரும், இதெல்லாம் வாங்கி அது ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி ஒரு கமிட்டி வச்சு அதிலெல்லாம் வந்து சில விஷயங்களை தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகிறது. தலைவரும் அப்பப்போ வந்து நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இவருக்கு இடத்துக்கே வரணும். எல்லாம் பார்த்துறீங்களா? ஹோம் டெலிவரி தான் எல்லாம். இப்போ வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அப்படி தான் ஆயிடுச்சு, கடை கூட போகிறதில்ல இப்போல்லாம். மீஷோ கீஷோன்னு வச்சுக்கிட்டு பிளிங்கட், பாஸ்கட், காய்கறி எல்லாமே வீட்டுக்கு வந்து எல்லாம் சொன்ன விலைக்கு வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ காய்கறி? கிலோ 60 ரூபா. போய் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன 60 ரூபா சொல்கிற, 30 ரூபா தானே, எங்கே சொன்னாங்க 30 ரூபா தான், சரி 35 ரூபா போட்டுக்கு போ. ஏம்மா என்னம்மா பாவம், அது கொடுங்க. அங்கே போய் வியாபாரம் பேரம் பேசுது. இங்கே பிளிங்கட், பாஸ்கட் 60 ரூபா, போ அவன் டொங் டொங் தட்டிடணும், அவனுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸு. வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் இவரும். வா எல்லாம் இங்கே வா, என்ன அங்கேயே ஆடிட்டோரியம் கட்டி வச்சுக்கிறேன், உக்கார், இங்கேயே பேசிக்க. நான் வெளி உலகத்தையே பார்க்க மாட்டேன், சிங்கம் நான், உள்ளே இருப்பேன். ஓகே சார், அடுத்து என்ன பண்ணுவார் வெயிட் பண்ணி பாருங்க சார். அடுத்து ஒன்றும் பண்ண மாட்டார். செப்டம்பர் மாதம் தான் இதோட சாமி உள்ளே போயிடுச்சு. அடுத்து தேர் போக நட சாத்தியாச்சு, கிளம்பு வெளியிலேருந்து வேணால் கும்பிட்டுக்கோ. அடுத்து தேர் வந்து இதுக்கு வரும், கார்த்திகை தீபத்துக்கு வெளியே வரும். ஓகே சார், உங்கள் பொண்ணான கருத்துக்களே இப்போ வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.